பிரியங்கா காந்தியின் வெற்றி உறுதியாகியுள்ளது. அவருடன் போட்டியிட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியின் வெற்றி என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 3 லட்சத்து வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி முன்னிலையில் இருக்கிறார். அந்த வகையில்தான் எண்ணப்பட வேண்டிய வாக்குகளை விட வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற நிலையில் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி சுமார் 3 லட்சத்து வாக்குகளுக்கு அதிகமாக பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சத்யனை விட சுமார் 3,04,000 வாக்குகள் அதிக அளவில் பெற்று பிரியங்கா காந்தி முதலிடத்தில் வகித்து வருகிறார். 2வது இடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரும் அதே போன்று 3வது இடத்தில் பாஜகவின் நவ்யா ஹரிதாஸ் ஆகியோரும் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் வயநாடு தொகுதிக்கான மக்களவை தேர்தலில் ஏற்கனவே ராகுல் காந்தி போட்டியிட்டார். ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் ரபேல் தொகுதியில தொடர்ச்சியாக எம்பியாக செயல்பட்டு வருகிறார். வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்த நிலையில்தான் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் பிரியங்கா காந்தியை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு வெளியிட்டது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலுடன் பல்வேறு மாநிலங்களுக்கான இடைத்தேர்தலையும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படிதான் வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அறிவிப்பாக வெளியிடப்பட்டு தேர்தலும் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை என்பது இன்று காலை 8 மணி முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது பிரியங்கா காந்தியின் வெற்றி என்பது வயநாடு தொகுதியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 3.4 லட்சம் வாக்குகள் அதிக அளவில் பெற்று தற்போது பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். அந்த வகையில்தான் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட வேண்டிய வாக்குகள் இன்னும் எண்ணப்படக்கூடிய வாக்குகளை விட அதிக அளவிலான வாக்குகள் பெற்றிருப்பதால் பிரியங்கா காந்தியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.